வணக்கம். நம்மளோட சிறகடிக்கும் சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த விடல பார்க்கலாம். ஸ்ருதிக்கு ஸ்ருதியோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே என்ன மொழி எனக்கு ஃபோனே பண்ணுறதுல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி இல்லைம்மா எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா என்னம்மாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதுமாதிரி ரோஹினோட மாமா பொய் அதெல்லாமல் அவங்க அம்மா அப்பா இதெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ருதின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு ஜாலியாகுது. ஓகே நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு போலியா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. என்னவா என்ன சைலண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி அம்மா இல்லை மோலே அது நினச்சி பார்த்தா என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நல்லா இருக்க மோலே நான் உன்னை பார்க்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமாச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படியே வீட்டுக்கு உன்னை பார்க்குறேன் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா சரிம்மா நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி கட் பண்ணிடணுன்னு ஸ்ருதியோட அம்மா நினைக்கிறாங்க. ஓகே அந்த வீட்டில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. அதேமாதிரி ஸ்ருதியோட அப்பா கிட்டே போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, நம்மளை எந்த அளவுக்கு இலக்காரமாக பேசியிருந்தாங்க, மலேசியாவில் பணக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்போ பாரு அந்த பொண்ணு ஒன்றுத்துக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதியோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்ருதியோட அப்பா சொல்கிறாங்க, ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் தான், நீ நாளைக்கு போய்ட்டு கொஞ்சம் லைட்டாக குத்தி காமிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் ஏட்டா நானாக தான் நினச்சிட்டு இருந்தேன், நான் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி நாளைக்கு காலையும் ஆகுது. அவனோடனே விஜய் அப்படியே கெத்தாக காலையில் எழுந்து உக்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்து ஸ்ருதியோட அம்மா வராங்க. வந்த உடனே சம்மந்தி அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா கூப்பிட்றாங்க. அப்போ விஜய் வாங்க சம்மந்தி உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி சொல்லி ஸ்ருதியோட அம்மா உட்காராங்க. உடனே என்ன சம்மந்தி என்ன சொல்லாமல் வந்திருக்கீங்க, எப்பவும் சொல்லுவீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு பொண்ணு அதனால வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க சம்மந்தி வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், என்ன உங்கள் மருமக ஒன்றுத்துக்கும் இல்லாத விழாமே அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே விஜயாவுக்கு ஒரு மாதிரியாவது என்ன சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சம்மந்தினா எனக்கு புரியலங்க, இந்த மாதிரி இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அதான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க என்ன பண்ணுறது எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா சரிங்க மலேசியாவில் அவ்வளோ பணக்கார இவ்வளோ பணக்கார அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, இப்போ என்னங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றுற மாதிரி ஸ்ருதியோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இது விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன சம்மந்தி இப்போ எதுக்கு ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா இல்லை சம்மந்தி நான் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படி தான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தை பேச்சுக்கெலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லி கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சொல்லிடுறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா என்ன சம்மந்தி எங்கள் குடும்பத்துக்குள்ளே நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ருதிக்கும் ரவிக்கும் சண்டை வருமா என்ன சொன்னீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் மாதிரி தான், எது பிரச்சனை வந்தாலும் நம்ம மாற்றி சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா, இப்போது உங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே நாங்கள் வேறு குடும்பம் நாங்கள் என்னென்னா பண்ணிப்போம் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வராங்க. வந்த உடனே அத்தை இப்போ எதுக்காக அவங்க கூட தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜய் ஏய் உனக்கு என்ன தேவை நான் பேசிகிட்டு இருக்கேன், இங்கே பாரு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வராரு. வந்த உடனே மீனா எதுக்கு மீனா தேவையில்லாமல் இவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்க, இவங்களே நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறவங்க, காசு கொடுத்தா என்ன வேணால் எப்படி வேணால் பண்ணுறவங்க இவங்க கிட்ட போய் நீ பேசிகிட்டு இருக்கிய, வா நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மீனாவும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போனால் அந்த நேரத்தில் ஸ்ருதியும் வராங்க. வந்த உடனே அம்மா எப்போ வந்தீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா மூலம் நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரே சத்தம் என்னாச்சுமா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா இந்த மாதிரி அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா ஸ்ருதி கோவம் வருது. என்னன்ட்டு இப்போ எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, இல்லைம்மா இந்த மாதிரி அம்மா சொன்னாங்க நான் அதுக்கு பதில் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்டி நீங்கள் எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மாவை அவமானப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் எதுவுமே பேசலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உண்மையை தானே சொன்னாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா விஜயாவுக்கும் கோவம் வருது. இங்கப்பா ஸ்ருதி தேவலாம் நீ பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறாங்க. இதை பார்த்த உடனே ஸ்ருதி அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருங்கள் சம்மந்தி யார்கிட்ட என்ன பேசுன்னு சொல்லி தெரிஞ்சு பேசுங்க, என் பொண்ணுக்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட நான் கோவமாக பேசுனது கிடையாது இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து, நீங்கள் தேவையில்லாமல் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா என்னங்க பணத்திமிரு காமிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, என்னங்க உங்களுக்குலாம் நான் காமிக்கலைங்க, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, உங்களுக்கே இந்த அளவுக்கு திமிருனா நாங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவோம், ஆனால் நாங்கள் பண்ண
மாட்டோம். ஏன்னா எந்த பணக்காரனும் என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி திமிரு இருந்தாலும் ஸோ வர காசுலாம் அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி சுத்தி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டோன்னா ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகுது. ஸோ விஜயாவுக்கு என்னடா இவங்க இப்படி நம்ம இப்படி போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சுத்தி அம்மா சொல்கிறாங்க, சரிங்க சம்பந்தி நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்க, நான் சும்மா விஷயத்தை கேட்க வந்தால் நீங்கள் என்ன எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து விஜய், என்னங்க உங்கள் பொண்ணை பார்த்துட்டிங்களா, பார்த்துட்டோன்னா கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க வீட்டை விட்டு போக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சுத்தியோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ இது கேட்டு சுத்திக்கும் ரொம்ப கோவம் வருது. என்னன்ட்டு நீங்கள் தேவையில்லாமல் அம்மா வெளில போய் சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி சுத்தியும் சொல்கிறாங்க. அப்போது சுத்தியோட அம்மா சொல்கிறாங்க, சரி மோளை எனக்கும் டைம் ஆகுது, நான் வெளில கிளம்பி போகிறேன், நான் இந்த வீட்டில் இருந்தால் கை காலெலாம் ஒரு மாதிரி ஆகுது, ஏன்னா இந்த சின்ன வீட்டில் அப்படிலாம் இருந்தது இல்லைல்ல, ஸோ அதனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் நம்ம வீட்டுக்கே போகிறேன், நம்ம வீதான் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்டோம்னா இனியும் அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகுது விஜயாவுக்கு ரொம்ப பெரிய கோவம் வருது. ஸோ அதுக்கப்புறம் சொல்லிட்டு கிளம்பியும் போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விஜயாவுக்கு ரொம்ப பெரிய கோவம் அதுவும் ரோஹிணி மேலே தான் வருது. இவளை ஏதாச்சும் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.